உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. வலியே வலிமை, வலியே வலிமை, வலியே தோழா வலிமையப்பா. படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியே தான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் ஜெயசீலன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கர் அவர்களே. தமிழகத்தில் நடைபெறுகின்ற போட்டித் தேர்வாக இருக்கட்டும், பள்ளி கல்லூரி தேர்வாக இருக்கட்டும், இதில் வெற்றி பெற்றவர்கள் சந்தோஷம் அடைவதும், தோல்வியுற்றவர்கள் காலங்காலமாக தற்கொலை செய்து கொள்வதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? யார் காரணம்? யார் பொறுப்பேற்பது? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. வீட்டுக்கு வந்தவுடனே எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு இல்லை காலேஜ் போயிட்டு வரும்போது வீட்டில் இருக்காங்க. சில குடும்பங்களில் ஆணும் பெண்ணும் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறதுனால 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. சில குடும்பங்களில் பெண்ணாவது ஆணாவது ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, ஒருத்தர் வீட்டில் இருக்காங்க. இந்த மாணவ செல்வங்கள் ஸ்கூல் முடிஞ்சு 4 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க. அவங்க டெய்லி அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அந்த 4:30 மணிக்குள்ளே பிள்ளைங்க வீட்டுக்கு வருதா என்று பெற்றோர்கள் தான் வீட்டில் இருந்து பார்க்கணும். பிள்ளைங்க கரெக்டாக வந்துட்டாங்களான்னு என்ன பண்ணணும்? பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது, கண்காணித்து வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் சரியாக பாடம் படிக்கிறார்களா, சரியான நேரத்தில் வீட்டிலிருந்து கிளம்பி ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ போய் சேர்கிறார்களா, திரும்ப ஸ்கூல் விட்டவண்ண வீட்டுக்கு வருகிறார்களா என்று பெற்றோர்கள் தான் கண்காணிக்க வேண்டும். பெற்றோர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். சமீபத்தில் நடைபெற்ற 10வது SLC தேர்வுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா மாநில அளவில் 4 பிள்ளைங்க முதலிடம். அதே மாதிரி 4 பிள்ளைங்க தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கு. 4 குழந்தைகளின் 4 மாணவ செல்வங்களின் சாவுக்கு காரணம் யாரு? யாரு பொறுப்பேற்றுக்கிறது? ரோட்ல சாலையை பெருக்கிறாரு தூய்மை பணியாளர் அவரா? இந்த பிள்ளை ஸ்கூல் போகும்போது அவர் அங்கே சாலையை பெருக்கிட்டு இருப்பாரு, அவர் பொறுப்பேற்றுக்க முடியுமா? அந்த சாலையில் ஒருத்தர் வாகனம் ஓட்டுனர் ஆட்டோ ஓட்டிட்டு போவார், அவர் பொறுப்பேற்றுக்க முடியுமா? ஸ்கூல் வாசல்ல ஒரு தோழர் செக்யூரிட்டி தோழர் ஒருத்தர் நிற்பார், அவர் பொறுப்பேற்றுக்க முடியுமா? இல்லை அங்கே ஸ்கூலில் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வாத்தியார் வந்து பாடம் நடத்துகிறாரு, ஒவ்வொரு வாத்தியாரும் பொறுப்பேற்றுக்க முடியுமா? பொறுப்பேற்று கொள்ள வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் பெற்றோர்கள். பெற்றோர்களே காரணம். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நின்று வாழணும், நிமிர்ந்து நிற்கணும்னு தன்னம்பிக்கையை கொடுக்காதது யார் காரணம்? பெற்றோர்களின் காரணம். நிறைய நண்பர்களை தெரியும், நிறைய உழைக்கும் வர்க்கம் தோழர்களை தெரியும். என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு கட்டிட வேலைக்கோ ஒரு கூலி வேலைக்கோ போறாங்க, இல்லை ஒரு கடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. சில பேருக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வேலை முடியுது, சில பேருக்கு ராத்திரி 9 மணிக்கு வேலை முடியுது. 9 மணிக்கு வேலை முடித்தாலும் போய் 1 மணி நேரம் ஒயின் ஷாப்பில் உட்காந்துடுறான். வாங்குற சம்பளத்தில் கால்வாசி அங்கேயே குடிச்சிடுறான். அங்கேயே குடிச்சு மட்டை ஆன பிறகு தான் தட்டு தடுமாறி வீட்டுக்குள்ளே வர்றான். ஒரு 10வது படிக்கிற புள்ள, ஒரு 8வது படிக்கிற புள்ள ஸ்கூல் போச்ச, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஸ்கூல் போச்ச வந்துச்ச, என்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தது, எப்படி ஸ்கூல் போயிட்டு வந்தது, எந்த நேரம் ஸ்கூல் போயிட்டு எப்படி வந்தது, என்ன பாடம் நடத்தினாங்க, தாய் கேட்கிறாளா தந்தை கேட்கிறாரா? எத்தனை குடும்பத்தில் கேட்குறாங்க? அப்போ பொறுப்பு யாரு? பெற்றவர்கள். இந்த பெற்றோர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிள்ளைகளை பெற்று சரியான முறையில் சரியான வழியில் வளர்க்க முடியவில்லை என்றால், அவர்களுக்குள் தன்னம்பிக்கையை விதைக்க முடியவில்லை என்றால், நீங்களா ஏன் பிள்ளைய பெற்றீங்க? சரியா பிள்ளைய வளர்க்க முடியாதவர்கள் ஏன் பிள்ளைய பெத்த? எதுக்கு பெத்தீங்க பிள்ளைகளை?
திட்டினா தற்கொலை. இன்னொரு குழந்தை தோத்து போன்ற பயத்துல செத்து போச்சு. அது நீட்டு தேர்வா இருந்தாலும் சரி, அது கேட்டு தேர்வா இருந்தாலும் சரி, அது ஸ்கூல் தேர்வா இருந்தாலும் சரி, 1ஆம் கிளாஸ் தேர்வா இருந்தாலும் சரி, 5ஆம் கிளாஸ் தேர்வா இருந்தாலும் சரி, 10ஆம் கிளாஸ் தேர்வா இருந்தாலும் சரி, 12ஆம் கிளாஸ் தேர்வா இருந்தாலும் சரி, தோத்து போன்ற பயத்துல செத்து போகுது. ஏன் சாவணும்? எதுக்கு சாவணும்? மார்க்க குறைவா எடுத்தாலும், நீ எல்லா பாடத்திலும் ஃபெயில் ஆனாலும் தன்னம்பிக்கையோட நிக்கணும். அப்பா இருக்கேன், அம்மா இருக்கேன், தாத்தா இருக்கேன், பாட்டி இருக்கேன் என்று குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை விதைத்திருந்தால் அந்த குழந்தை எப்படி சாவும்? சாவுமா அது? ஐயா அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கேன். அவரும் தோத்திருக்காரு, பின்பு முயற்சி செய்து ஜெயிச்சிருக்காரு. என் சகோதரி பர்வீன் சுல்தானா சொல்வா, 100 மார்க் எடுக்கிறவன் தோற்கிறான், 28 மார்க் எடுக்கிறவன் ஜெயிக்கிறான். அடுத்த தடவை 28ல இருந்து 30 மார்க் எடுக்கிறான், 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறான், ஜெயிக்கிறான். இதான வெற்றி. 100 மார்க் எடுத்துட்டா, 100க்கு 100 மார்க் எடுத்தவன் எல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டானா? 100க்கு 100 மார்க் எடுத்தவன் எல்லாம் சிஎம் ஆயிட்டாங்களா? 2ஆம் கிளாஸ் படிச்சவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன படிச்சாரு? 2ஆம் கிளாஸ். இப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு கும்பகோணத்துல அந்த மாட்டு வண்டியில, அந்த குதிரை வண்டியில அவர் தாயோட வரும்போது பசி, அதனாலதான் சிஎம் ஆனவன சோறு போட்டாரு. நம்பிக்கையோட வாழ்ந்தாரு. புரட்சி தலைவர் நம்பிக்கையோட வாழ்றதுக்கு யார் காரணம்? அவங்க அம்மா. அந்த தாய், அந்த தெய்வம், அந்த தெய்வம் கொடுத்த நம்பிக்கை. 6ஆம் கிளாஸ் படிச்ச காமராஜ் எப்படி எல்லா பிள்ளைக்கும் பள்ளியை கட்டி, ஸ்கூலை கட்டி, எந்த முதல்வரும் செய்யாத அளவுக்கு ஸ்கூலை கட்டி மதியம் சோத்தை போட்டு எதுக்கு படிக்க வச்சாரு? நம்பிக்கையை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையை கொடுத்த பேரண்ட்ஸ் கொடுக்க முடியல, பெற்றோர்கள் கொடுக்க முடியலன்னா நீங்க எல்லாம் என்ன பெற்றோர்கள்? பெற்றோர்கள் என்றால் ஞானத்தை பெற்றவர்கள். வெறும் பிள்ளை மட்டும் பெற்றவங்க நினைச்சியா? அன்பை பெற்றவர்கள், அறிவை பெற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள். கல்வி கற்றோம்னா அறிவு வரும். அறிவு வந்தா அன்பு வரணும். அன்பு வந்தா அருள் வரும். அருள் நிலையை அடையும் பொழுது, இறை கொடுக்கும் அருள் நிலையை அடையும் போது ஞானம் வரும். ஞானம் உள்ள பெற்றோர்களே பெற்றோர்கள். நீ பிள்ளை பத்தினா மட்டும் உனக்கு பெற்றோர்கள் என்ற பேரு புகழ் கிடைச்சிடாது. ஞானம், உனக்குள் வரும் ஞானம் அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கும்? நம்பிக்கையை கொடுக்கும். அது ஜெயிக்கும். படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டரா உட்கார்ந்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா? நான் சம்பாதிக்கல. வாழ்க்கையில் 3 நிலைகளில் நல்லதங்கால் கதை மாதிரி 9 பிள்ளைய தூக்கி போட்டு குணத்துல போட்டு கொண்டான்னு சொல்லி நல்லதங்கால் கதை சின்ன பிள்ளையில கேட்டிருக்கேன். அது மாதிரி என் தாயும் வாழ்க்கையில 3 தடவை நாங்க 3 பிள்ளைங்க 3 பேரையும் தூக்கி போய் வாய்க்கால்ல குளத்துல மூழ்கி அடிச்சு சாவடிக்கலான்னு சொல்லி 3 தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. வறுமை ஆனாலும் ஒரு நம்பிக்கை என் தாய் மனதில். அந்த நம்பிக்கை எங்களை காப்பாத்தி இந்த சென்னைக்கு வந்து நாங்க வாழல. இன்னைக்கு அங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு ஒன்னு டீச்சரா இருக்குது, ஒன்னு ஐஐடியில் ஒர்க் பண்ணுது. நாங்கள் பெற்றோர்கள் ஞானமிக்க ஒரு துணைவி, ஒரு இணைவி எனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைச்சதுனால ஞானம் கிடைச்சது, அருள் கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சது. அதே போல் பெற்றோர்களே, முதலில் உங்களுக்குள் ஞானம் வந்தால், கிறிஸ்து ராஜா என்ற ஒரு மகான், ராஜா, உலகத்துக்கே ராஜா, அந்த மகான், அந்த கிறிஸ்து ராஜா சொல்லியிருக்கார், கேளுங்கள் தரப்படும். என்னத்தை கேட்க சொன்னாரு? பெரியோர்களின், பெற்றோர்களின் வார்த்தையை. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். என்ன சொன்னாரு? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றார். அதுபோல பெற்றோர்கள் தேடணும். எதை? பணத்தை தேடுறதுலே இருக்கக்கூடாது. சரியா? நல்ல விஷயங்களை முதல்ல நீங்க தேடணும்.
நல்ல விஷயங்களை முதல்ல நீங்கள் கேட்கணும். அந்த ஐயா ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு சரக்கு அடித்து வந்து மட்டையாயிடுறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஊரில் இருக்க ஒட்டுமொத்த சீரியலையும் பார்த்துவிட்டு 24 மணி நேரம் நொட்டுன்னு ஃபோனை தட்டிவிட்டு கண்ட கதையெல்லாம் கேட்டுவிட்டு எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்குறது. கேளுங்கள் தரப்படுன்னு என்ன சொன்னார், நல்லதை கேட்க சொன்னார். கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டு விதைக்கக்கூடாதெல்லாம் விதைச்சி கடைசியில் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போனியா, வந்தியா, சாப்பிட்டியா, இருந்தியா, தோத்தாலும் பரவாயில்லை நீ எங்கள் புள்ள வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையை கொடுக்கணும். பெற்றோர்கள் கொடுக்க முடியாத நம்பிக்கையை வேற யார் கொடுத்துட முடியும்? ஆசிரியரால் கொடுத்த முடியுமா? நண்பர்களால் கொடுத்துட முடியுமா? பெற்றோர்களால் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால் இந்த குழந்தைங்களோட இந்த ஆண்டு இதற்கு முந்தையது எவ்வளவோ குழந்தைகள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மாணவ செல்வங்கள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க. மாணவ செல்வங்களுக்கு நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க மரணத்தை தொட்டுட்டீங்க, மரணத்தின் விளிம்பை தொட்டிட்டீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சாகலாம் என்ற முடிவெடுத்த பின்பு ஒரே ஒரு நொடி சிந்திச்சு பாருங்க, நம்பிக்கையோட சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு விதை விழும். அந்த விதையில ஒரு சொட்டு நீர் உங்க உள்ளத்திலிருந்து விழும். அந்த ஒரு சொட்டு நீர் அங்க விழுந்துருச்சுன்னா அந்த நீர் ஒரு சொட்டு நீர் அங்க விழுறதுக்கு நீங்க ஒன்னே ஒன்ன சிந்திச்சா போதும். உங்க தாய் தந்தை உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தாங்க, இப்படி அநியாயமா செத்து போறோமே, இந்த தாய் தந்தைக்கு நாம என்ன செஞ்சோம் அப்படின்றத ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. சாவணுன்ற எண்ணம் வராது. சாவணுன்ற எண்ணம் உங்க மனசுல வராது, வரவும் கூடாது. மாணவ செல்வங்களே, தற்கொலை முடிவை தயவு செய்து யாரும் எடுக்காதீர்கள். மாற்றிக்கொள்ளுங்கள், அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். எவ்வளவோ பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் இருக்கு இந்த போன்ல, புத்தகத்தை படிங்க. எப்போ சாவணுன்ற முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ நீங்க புத்தகத்தை படிங்க. முன்னோர்கள் நம்ம பெரியோர்கள்லாம் நிறைய புத்தகங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. தன்னம்பிக்கை தர்ற மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. நிச்சயமா எதையுமே படிக்க பிடிக்கலையா, திருக்குறளை படிங்க. திருக்குறளை படிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க இந்த முடிவை எடுக்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்க. பின்காலத்தில் மிகப்பெரிய தொழில் அதிபராகவோ இல்லை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு மந்திரியாகவோ இல்லை ஒரு பெரிய அதிகாரியாகவோ நிச்சயமாக நீங்க பின்காலத்தில் வருவீங்க. அதனால இந்த பிள்ளைங்க சாவுறதுக்கு காரணம், பொறுப்பு பெற்றோர்கள் தான் காரணம், மற்றவர்கள் அல்ல. பெற்றோர்களே காரணம்.